ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தினந்தோறும் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலையில ஏதாவது பிரச்சனை, ஊழியத்துல ஏதாவது பிரச்சனை, வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனை, சண்டை, இப்படி ஏதோ தேவைகள், தோல்விகள், கடன், வியாதி, இப்படி ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மனசுல கவலைதான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி என்று பார்ப்போம் பாருங்கள். முதலாவது, நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பது கவலைகள் தான். இந்த கவலைகளை எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை இறக்கி வைத்து விட வேண்டும். எங்கே இறக்கி வைப்பது? பலர் தங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் இறக்கி வைக்கிறார்கள். ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், அவ்வளவுதான். 1 பேதுரு 5:7 இப்படியாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய சின்ன கவலையானாலும் பெரிய கவலையானாலும் இயேசுவிடம் சொல்லுங்கள். அவர் வெறுமனே உங்கள் கவலைகளை கேட்டுவிட்டு போகிறவர் அல்ல, அதற்கான தீர்வை தருகிறவர். கவலைகள் பறந்து போனால் மனதில் சந்தோஷம் தானே வந்துவிடும். சங்கீதம் 16:11 இப்படியாக சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகிறார்களோ அவர்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அண்ணாலை பாருங்கள், துக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு போனால், ஆனால் திரும்பி வந்தபோது சந்தோஷத்துடன் திரும்பி வந்தால், வசனம் சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ரோமர் 15:13 நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மீது நாம் வைத்திருக்கும் அசைக்க முடியாத விசுவாசம் நம்மை சந்தோஷப்படுத்தும். நாம் சந்தோஷமா இருப்போம். எப்பொழுது அவிசுவாசம் வருகிறதோ அப்பொழுது மகிழ்ச்சி காணாமல் போய்விடும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. சண்டே ஸ்கூலிலே நான் சிறுவனாய் இருந்த போது கேட்ட ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. கயிற்றின் மேல் நடக்கும் ஒரு வித்தைக்காரன் ஒரு நாள் அந்த ஊர் மக்களிடம், இந்த தடவை நான் 2 மலைகளுக்கு இடையே கயிற்றை கட்டி நடக்க போகிறேன் என்று சொன்னானாம். மக்கள் எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்க ஓடோடி வந்து விட்டார்கள். அவனும் 2 மலைகளுக்கு இடையே கயிறை கட்டி முதல் தடவை ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு நடந்தான். அதை பார்த்த கூட்டம் உற்சாகத்தோடு கைகளை தட்டியது. இப்பொழுது அவன், நான் மறுபடியும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கயிற்றின் மீது நடக்க போகிறேன், யாராவது என் தோளின் மீது ஏறிக்கொள்ள வருகிறீர்களா என்று கேட்டானாம். கூட்டத்தில் ஒரே அமைதி, யாரும் வரவில்லை. அப்பொழுது ஒரு குட்டி பையன் கூட்டத்தின் நடுவில் இருந்து ஓடி வந்து அந்த மனிதனின் தோளின் மேல் அமர்ந்து கொண்டானாம். இப்பொழுது அந்த மனிதன் சிறுவனை சுமந்து கொண்டு அக்கறையில் இருந்து நடக்க ஆரம்பித்தானாம். ஜனங்கள் ஆரவாரித்து அவனை உற்சாகப்படுத்துகிறார்கள். அவனும் அக்கறை வந்து விட்டான். எல்லாரும் அந்த சிறுவனை மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவனிடம், தம்பி, அந்த ஆள் உன்னை தோளின் மீது சுமந்து கொண்டு கயிற்றிலே நடக்கும்போது உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார்கள். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், எனக்கு ஏன் பயம்? அது என்னுடைய அப்பா. என் அப்பா என்னை கீழே போட மாட்டார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும்.
ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சிறுவன் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய பரம தகப்பன் உங்களையும் என்னையும் தோளின் மீது சுமந்து கொண்டு போகிறார். அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு பயமோ கவலையோ இருக்காது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அவர் உங்களை கீழே போட மாட்டார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கவலைகள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யார் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை? ஏ எஸ்தர், பி ரூத், சி மரியாள், டி அன்னாள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.